சென்னையில் இருக்கிற ஊழியக்காரன் எனக்கு போடுவாங்க. புஷ்பராஜ் ஜிஹெச்சில் இறந்து போயிட்டேன். இப்போ தான் எங்களுக்கு தகவல். நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் சொல்லிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்து நமக்கு என்ன நடக்குன்னே தெரியாது சிஸ்டர். அடுத்து நமக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. ஒரே ஒரு வானம் அந்த குடும்பத்தில் 2 பெண் பிள்ளைகள். நான் போகும்போதெல்லாம் அந்த குடும்பத்தில் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. ஆண்டவர் பக்கமாக நம்ம திரும்பலைன்னா இன்னைக்கு நமக்கு நிறைய பேருடைய குறை என்ன தெரியுமா? மன கஷ்டம் என்ன தெரியுமா? ஏன் ஆண்டவர் என்ன இந்த பாதையில் நடத்துறாரு? ஏன் என் குடும்பத்துக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் போராட்டம் இருக்கிறது? ஏன் நான் எதிர்பார்க்கறதுலாம் எனக்கு நடக்க மாட்டேங்குது? எதிர்பார்க்கறதுல எல்லாம் நான் சொல்லல. அடிப்படையே நம்மளுடைய வாழ்க்கையில தேவையே சந்திக்கப்படாம இன்னைக்கு எவ்வளவு குடும்பம் இன்னைக்கு கஷ்டத்துக்கு மத்தியில் கிறிஸ்டியன் பீப்புள் இன்னைக்கு ஏன் இன்னைக்கு இவ்வளவு நிலைமை மோசமான சூழ்நிலை போயிட்டு காரணம் தெரியுமா? நம்ம சொல்றோம் ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரை ஏன் என்ன நீங்க இப்படி நடத்துறீங்க? ஏன் என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனைகள் நாங்க எதிர்பார்க்கறது எங்க குடும்பத்துல அடிப்படை கூட சந்திக்கப்படாம இருந்தது காரணம் என்ன? எங்க பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படாம காரணம் என்ன? என் கணவனுக்கு ஏன் இப்படிப்பட்ட நிலைமை? என் மனைவிக்கு ஏன் இப்படிப்பட்ட நிலைமை? இன்னைக்கு 1000 கேள்வி கடவுளுடைய சமூகத்தில் ஆண்டவரை கேட்கிறோம். ஒரே ஒரு நாள் கொஞ்சம் உபவாசம் திறந்து தேவ சமூகத்தில் என்னை சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை பேர் நம்ம ஒப்பு கொடுத்துருக்கிறோம்? யாரும் கை தூக்கி தயவு செய்து காட்ட வேண்டும். சிந்திங்க. என்னால் விட முடியாத காரியத்தை நான் விடுபடிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை பேர் ஆண்டோட சமூகத்தில் காத்திருக்கிறோம்? குடும்பத்துக்குள்ளே நம்மளால மேற்கொள்ள முடியாத பலவிதமான பயங்கரமான பிரச்சனைகள் ஆண்டவரே என்னால மேற்கொள்ள முடியல, என் பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து போடும்படிய சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிற நீர் என் குடும்பத்திலே வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை பேர் நம்ம பாசிங் போட்டாலும் பாசிங் போடாமல தேவ சமூகத்தில் விடாப்படியே காத்து வந்திருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, பார்க்கணும். ஆண்டவர் அருவருப்புக்கு துணை போக மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் அருவருப்புக்கு துணை போகிற தேவன் இல்லை. நீங்களும் நாளும் ஆராதிக்கிறவர் நல்லவர் தான், அன்புள்ளவர் தான், இரக்கம் உள்ளவர் தான், நிறைய கொடுக்கிறவர் தான், ஏரிக்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நன்மை செய்கிறவர் தான். ஆனா அக்கிரமத்துக்கு துணை போக மாட்டார், அருவருப்புகளுக்கு துணை போக மாட்டார், அவிசுவாசத்தை என்கரேஜ் பண்ண மாட்டார். நம்மளை அனலைஸ் பண்ணி பாருங்க. தேவ சமூகத்தில் நிக்க முடியுமா? 2 ராஜாக்களின் புத்தகத்தை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. எலியா இப்படியே சொல்றார், நான் 24 மணி நேரமும் இரவும் பகலும் தேவனுடைய சபையில தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பலிபீடத்தில் நிற்கிறேன் சொல்லி சொல்றான். அவன் சொல்றான், நான் தேவனுடைய மனுஷன் என்பது உண்மையானால் வானத்தில் நிற்பது அக்கினி இறங்கட்டும் என்று சொல்றான். அவனை பிடிக்க வந்த 50 பிரதானிகளும் அந்த தலைவரும் சன நேரத்தில் தீப்பொறியாகி போறாங்க. அக்கினி இறங்கி அவங்களை இரையாக்கி போடுகிறது. உங்களால என்னன்னு சொல்ல முடியுமா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எலியாவின் தேவனா இல்ல வேற தேவனா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார்? எலிய வணங்குற தேவன் வேற, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் வேறையா? ஏன் நம்ம வாழ்க்கையில மாத்திரம் அப்படிப்பட்ட ஒரு நன்மை நடக்க மாட்டேங்குது? அவன் சொல்றான், நான் இரவு பகல் தேவனுடைய சபையில நிக்கிற பரிசுத்தவான்னு சொல்றான். எலிசா தீர்க்கதரிசி சூனியமால் வீட்டுக்கு போகும்போது அவன் என்ன சொல்றான்? அவன் போய் சொல்ல, அவனுக்கு அவன் கூட இருந்த கேஎஸ்சி பிரதானி போய் சொல்லல, ஏதோ வராத இவர் ரொம்ப பரிசுத்தவான், ஐயோ இவருக்கு அப்படியே ஏறிட்டு பார்க்க மாட்டாரு, இவர் பயங்கரமான பரிசுத்தவான், இவர் பார்த்தாலே அவ்வளவுதான் அப்படிலாம் ஒண்ணுமே சொல்லல. அவன் வேதத்துல எங்கேயும் பதிவாகல. சூனியமையால் என்கிறதான ஒரு சகோதரி போயிட்டு தன்னுடைய புருஷன்கிட்ட சொல்றா, இதோ நம்ம வீட்டுக்கு வந்து போறாரு, இவரு பரிசுத்தவான்னு சொல்லி நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. இவரு பரிசுத்தவான்னு சொல்லி பார்க்கிறேன். சொல்ல முடியுமா? நம்மளாலே சொல்ல முடியல, மற்றவங்க எப்படி நம்மளை பற்றி சொல்ல முடியும்? நம்மளாலே சொல்ல முடியல. தங்கச்சி, பிரதர், நம்மளாலே சொல்ல முடியல. நான் பரிசுத்தவான், நான் பரிசுத்தவான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. அப்புறம் எங்கிருந்து சாட்சி வரும்? அப்புறம் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நம்மள? ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் என்ன கடைசி என்ன நடந்தது பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நீங்க சொன்னது நடந்தது, ஆனா அந்த குடும்பத்துடைய காரியம் என்ன? அந்த குடும்பம் ரொம்ப உடைஞ்சு போயிடுச்சு. துன்மார்க்கமான வார்த்தைகளை பேசி பைபிளை வெளியில கொண்டு வந்து போட்டு, வாக்குத்தத்த அட்டைகளை வெளியில கொண்டு வந்து போட்டு, ரோட்ல போட்டு கொளுத்தி இவன் ஆண்டவர் விடாது அப்படி கொஞ்சம் பயங்கரமா பேசி போன ஊழியக்காரன் பயந்து போயிட்டு எனக்கு போக மாட்டாங்க, அவர் பயங்கரமான சூழ்நிலையில் இருக்கிறாரு, போனா என்ன பண்ணுவாருன்னு தெரியல, நாங்க போகட்டுமா வேண்டாமா? நான் சொன்னேன், நீ கண்டிப்பா இல்லை, அவங்க என்னதான்
நடந்துச்சுன்னா அடிச்சா கூட வாங்கிக்கோ, பரவாயில்ல நீ போ, கர்த்தருடைய ஊழியர்கள் போகாம இருக்கக்கூடாது, நீ கடந்து போ. அவங்க போன ஊழியக்காரர்கள் அவ்வளவு அவமானப்படுத்தி அவ்வளவு பேச்சு பேசி ஆண்டவருக்கு விரோதமாக எவ்வளவு காரியங்களும் செஞ்சாங்க. எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ரொம்ப அவமானமா இருக்கு, தாங்க முடியலண்ணே, நாங்க என்ன செய்யட்டும். ஆலோகத்தில் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுது. சமீபத்தில், இது எங்கேயோ எப்போது நடந்தது, சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னாடி நடந்தது சொல்ல. இந்த ஊழியக்காரன் கேட்டான், தாங்க முடியலண்ணே, என்னென்ன செய்யறது? தேவ திட்டம் அதுதான். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு தானே வந்த, ஊழியத்துக்கு தானே வந்த, செருப்பால் அடிச்சா வாங்கிக்கோ, பரவாயில்ல. ஆண்டவருக்காக அவமானப்படு, உனக்காக எனக்காக எரிசலேம் மீது ஆண்டவர் பிக்கப்படலை, ஆண்டவர் துப்பப்படலை, கொட்டப்படலை, சரீரத்தை கிழிக்கிறதுக்கு தானே ஒப்பு கொடுக்கல. யாருக்காக? இயேசு கிறிஸ்து விபச்சாரமா பண்ணாரு, அவரை தெரிய கையும் காலமா பிடிச்சி பண்ணிட்டு கொள்காத மலையில கொலை பண்ணாங்க. எதுக்காக? உனக்காக எனக்காக தானே ஆண்டவர் செஞ்சாரு, பரவாயில்ல. இன்னும் ஆண்டவர் மாதிரி நீ நான் செருப்படி வாங்கல, கொட்டு வாங்கல, முன்மொழி சுடல, இன்னும் உடம்புல இன்னும் அந்த மாதிரிலாம் இன்னும் எதுவும் நடக்கல, கவலைப்படாத, ஓ அவமானப்படு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஊழியக்காரன் கர்த்தருடைய ஊழியக்காரோட வார்த்தையை கீழ்படிச்சான், அமைதியா இருந்தான், ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தான். 16ஆவது நாள் வந்தது. 16ஆம் நாளுக்கு முந்தின நாள் 15ஆம் நாள் அந்த பையனுடைய தகப்பனை எனக்கு ஃபோன் பண்ணி அந்த மன்னிப்பு கேட்கிறேன், அப்புறம் தெரியாம செஞ்சுட்டேன். பிள்ளை மேல வச்ச அந்த பாசத்தின் மிகுதியினால நான் செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சுட்டேன், பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசிட்டேன், இதை மன்னிச்சிருங்க. பிறகு 16 நீங்க கட்டாயம் வாங்க, நான் உங்களை எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி போன் பண்ணான். என் அன்புக்குரியவருங்க, என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்க, என்ன பிரயோஜனம்? அவன் மன்னிப்பு கேட்டான், அவன் மனம் திரும்பிட்டான். அவன் என்ன சொன்னான், இனி ஆண்டவர் தான் பிரதர், இனிமே ஆண்டவர்கிட்ட என்ன ஒப்பு கொடுத்துட்டேன், என் மனைவி பிள்ளைங்க கூட வேண்டாம், நான் இனிமே எனக்கு ஆண்டவர் தான் வேணும்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், இனிமே ஆண்டவருக்காக தான் எல்லாத்தையும் செய்ய போறேன். எங்க அக்கா கூட ஒருத்தவங்க ஊழியக்காரங்களா தான் இருக்கிறாங்க, அவங்க கூட அவங்க சொன்னாங்க, ஆமா தம்பி நீ வந்து ஊழியத்துக்கு வந்து ஆண்டவர்ல பார்த்து போறேன்னு சொல்லிட்டாங்க, ஆனா நான் இனிமே ஊழியம் செய்ய போறேன் பிரதர். என்ன பிரயோஜனம்? தம்பி தங்கச்சி, என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாரு. இறந்ததுக்கு பிற்பாடு நீ மனம் திரும்பி என்னையா பிரயோஜனம்? செத்து போன பிள்ளையை கொண்டு வர முடியுமா? ஒரு மன்னிப்பு கொண்டு வருமா? இன்னைக்கு நீ ஊழியக்காரன் ஆயிடு, செத்து போன பிள்ளை நீ ஊழியக்காரன் ஆனதுக்கு உயிரோட எழுப்பி கொண்டு வர முடியுமா? இறப்பு. ஏன்? நீ சுகமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் மறுபடி பேசிக் கொண்டிருக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய் நான் உனக்கு நன்மை செய்வேன். காரணம் என்ன? நீ என்னால் நினைவு கூறப்படுகிறவன், நீ என்னால் மறக்கப்படுகிறவன் அல்ல, நீ என்னால் நினைவு கூறப்படுகிறவர்கள், நானே உன்னை அழைத்து வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். இறந்ததுக்கு பிற்பாடு இந்த வாக்குத்தத்தம் ஒன்றில் நிறைவேறினா என்ன, நிறைவேறினா என்ன? சிந்திக்க வேண்டாமா? தேவனுடைய பிள்ளைகள் சிந்திக்க வேண்டாமா? வாக்குத்தத்தம் எப்ப இறந்ததுக்கு பிற்பாடு ஆண்டவர் சொன்னார். இந்த வாக்குத்தத்தத்தை நீ நான் ஒரு இழப்பிற்கு பிற்பாடு ஆண்டவர் சொன்னார் இல்ல, இறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொன்னார். விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒரே ஒரு நய பைசா கூட நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. கடைசியா நான் முடிக்க போறேன். வாசிக்கலாம் தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எரிகிற அக்கினி ஜுவாலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி உங்களுக்கு நான் நிறைய சாட்சிகள் சொல்ல முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய் இன்னைக்கு ஆண்டவர் முகமுகமாய் ஆண்டவர் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். சமீபத்தில் அயனாபுரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. வாலிப மகள், கவனி, 22 வயதாயிற்று, திருமணமாய் 8 மாதங்கள் ஆயிற்று. எத்தனை நாள் ஆயிற்று? வெறும் 8 மாதங்கள் ஆயிற்று. 22 வயது நிரம்பின வாலிப மகள். ஆண்டவர் எச்சரித்து போக வேண்டாம்னு சொன்ன இடத்துக்கு இவங்க போனபடியினால இவங்களோட அந்தகாரம் அந்த மகளை தொட்டது. அந்த மகளை பிடிச்சது.
இவங்க எங்கெல்லாமோ வைத்தியம் பண்ணி பார்த்தாங்க, எங்கெங்கெல்லாமோ போய் பார்த்தாங்க, முடியல. கடைசியா மறுபடியும் தேவ சமூகத்திலிருந்து விழுந்தாங்க. நான் அதுதான் 30 சொன்னேன், நமக்கு தேவைன்னா தான் நமக்கு ஆண்டவர் இருக்காரு. இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க, இன்னைக்கு பொருத்தனை பண்ணுங்க. நான் வாழ்ந்திருந்தாலும் நீங்க எனக்கு வேணும், நான் தாழ்ந்திருந்தாலும் நீங்க எனக்கு வேணும், நான் பலத்தோடு இருந்தாலும் நீங்க எனக்கு வேணும், நான் பலவீனமா இருந்தாலும் நீங்க எனக்கு வேணும், நான் மதியனா இருந்தாலும் நீங்க எனக்கு வேணும், நான் மதியோடு இருந்தாலும் நீங்க எனக்கு வேணும், நான் குறைவில் இருந்தாலும் நீங்க எனக்கு வேணும், நான் நிறைவில் இருந்தாலும் நீங்க எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணுங்க. அதுதான் ஆண்டவர் அங்கீகரிக்கிற ஒரு ஜெபம், புத்தி உள்ள ஜெபம். ஆண்டவர் அங்கீகரிக்கிற ஜெபம் என்ன தெரியுமா? 3 மணி நேரம் 7 மணி நேரம் 21 நாள் நீங்க பாஸ் இருந்து ஜெபிக்கிறது ஆண்டவர் எனக்கு தெரிஞ்ச ஏசாயா தீர்க்கதரிசனத்தை வாசிச்சு பாருங்க. அது அருவருக்கிறது ஆண்டவர் சொல்ற. உன்னுடைய பாஸ்டிங் பிரேயர் நான் அருவருக்கிறேன், உன்னுடைய உபவாசத்தை நான் அருவருக்கிறேன்னு சொல்றேன். அது இல்ல ஆண்டவர் அங்கீகரிக்கிற ஜெபம். புத்தி உள்ள 2 வார்த்தை சொல்லுங்க, நான் பலவீனன், நீங்க பலம் உள்ளவர். அல்லேலூயா. நான் அறியாதவன், அறியாதவா, நீங்க எல்லாத்தையும் அறிந்த தெய்வம்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார். எருமை தீர்க்கதரிசனம் 33:3 என்ன சொல்லுகிறது? உனக்கு அறிந்த பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன் நான் சொல்றேன். வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். எருமை 33:3 என்ன சொல்லுது? உனக்கு அறிந்த, உனக்கு எட்டின பெரிய காரியத்தை நான் உனக்கு செய்வேன். அப்படி எழுதிருக்கு. நீ என்ன நோக்கி கூப்பிடு, சொல்லுங்க, நீ என்ன நோக்கி கூப்பிடு, அப்பொழுதுதான் நான் உனக்கு மறுபடியும் கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா நேரத்திலையும் ஆண்டவர் பேச மாட்டார். ஆண்டவர் லூசு கிடையாது. ஒன்ன மாதிரி என்ன மாதிரி ஆண்டவர் லூஸ் டாக்கிங் பண்ண மாட்டார். ஒரு கேள்வி கேட்டா போதும். சகோதரிமார் கிட்ட பேசி பாருங்க, ஒரே ஒரு கேள்வியை கேளுங்க, 15 பதில் சொல்லுவாங்க. ஆமா, நான் ஸ்டாப்பிங்கா பேசுவாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம பேசுறதெல்லாம் கரெக்ட் தான் சொல்லி இப்படிலாம் என்ன வாய்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, அந்த வாய்க்கு டெபிஷன் கொடுப்பாங்க பாருங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஒரு பெரிய பட்டிமன்றமே செஞ்சு முடிச்சிருவாங்க. அல்லேலூயா. எனக்கே மூச்சு வந்து சகோதரிகளை பத்தி பேசுறேன், நான் விட்டுறேன். சகோதரிஸ் ஓகே, கவலைப்படாதீங்க. கர்த்தர் இன்னைக்கு நம்மளை உருமாற்றம் செய்து கொண்டிருக்கிறது. பாசிட்டிவ் கொஞ்சம் ஆபரேஷன் நடக்கதான் செய்யும். டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. ஏன்னா நம்ம அடுத்த நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்றதுக்கு தான் அக்கினி நடுவில் நம்ம நடந்து போனாலும் நம்ம ஆகக்கூடாது. அல்லேலூயா. அக்கினிங்கிறது பிரச்சனை. எப்படிப்பட்ட பிரச்சனையின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் நம்ம நடந்து போனாலும் அது நம்மளை சுத்தரிக்க கூடாது. அதுக்கு நம்ம தயங்க கூடாது. வெக்கையேன்னு சொல்லி ஓரமா நிக்க கூடாது. ஊடுருவி போகணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஊடுருவி போகணும். அப்படிப்பட்ட பல சாட்சிகளை உங்களுக்கு சொல்ல முடியும். ஆவியானவர் நமக்கு செயல் கொடுக்கிறவர் இருக்கிறார். மல்கியா தீர்க்கதரிசனம் 2:13 என்ன சொல்லுது? அக்கினிமயமான தேவனாய் கர்த்தர் தடைகளை அகற்றுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். இந்த வாக்குத்தத்தங்களா ஒரு குறிப்பிட்ட எனக்கு மாத்திரம் இல்லைங்க, இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு தான். அல்லேலூயா. எத்தனை பேர் பைபிள் வச்சிருக்கீங்க? கொஞ்சம் தயவு செய்து பைபிள் வச்சிருக்கீங்க மாத்திரம் கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். பைபிள் இல்லாதவங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் கிடையாது, கிடையாது. பைபிள் இல்லாதவங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் கிடையாது. பைபிள் இருக்கிறவங்களுக்கு தான் வாக்குத்தத்தம். ஏன் தெரியுமா? வெரி சிம்பிள், ரகசியம் கிடையாது. அப்பதான் நீங்க வாசிச்சு பார்க்க முடியும். உங்க கையில பைபிள் இருந்தா தான் நீங்க வாசிச்சு பார்க்க முடியும். அல்லேலூயா. உங்க கையில இருக்கிற பைபிள் தான் ஆண்டவர் இப்படி எழுதியிருக்கார். அந்த வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. 33:3. எரேமியா தீர்க்கதரிசனம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு மறுஉத்தரவு கொடுத்து, கவனிங்க, உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததும் ஆகிய கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்த கூடாதா? ஹல்லேலூயா. இது என்ன? வெரி சிம்பிள்ங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நன்மையை பெற்று நம்ம ராஜாக்களாய் ஆசாரியர்களாய்
நண்பர்கள் 3 பேர் சொன்னாங்க. இது ஒரு பெரிய ஹிஸ்டரி, ஆனா நான் சுருக்கமா முடிக்கிறேன். தானியேல் புத்தகத்துக்கு வாங்க, அங்க என்ன நடக்குது பாருங்க. 17 வசனத்தில் வாலிபர்கள் சொல்றாங்க, தானியேல் 3:17, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி ஜுவாலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இந்த விசுவாசம் இருக்கிறவங்களுக்கு தாங்க ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட விசுவாசம், நீங்க ஆராதிக்கிற தேவனாய் கர்த்தர் உங்களால முடியாததை உங்களுக்கே செய்ய அவர் போதுமானவர் என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரமே ஆண்டவராலே அற்புதம் செய்ய முடியும். எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது பிரதர், எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. அது உங்க வேலை ஸ்தலமா இருக்கலாம், நீங்கள் செய்யற தொழில் ஸ்தலமா இருக்கலாம், அது உங்க வீடா இருக்கலாம், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம். ஒரு சகோதரன் எனக்கு போன் பண்ணாரு. நல்ல ஒரு வசதியான குடும்பத்தில் இருக்கிற ஒரு சகோதரன். அவன் எனக்கு போன் பண்ணி, பிரதர் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை சொல்லி, இந்த பிரச்சனையை மட்டும் என்னால செய்ய முடியல, நான் என்ன செய்யணும்? அது அவனா சொல்லல. ஒரு முறை நான் அவன் இடத்துக்கு ஜெபத்துக்காக போயிருக்கும் போது, ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த அருவருப்பான காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஜெபத்தை முடிச்சுட்டு அப்ப நான் கிளம்புறேன் சொன்னேன். சரின்னு சொல்லிட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, நான் சொன்னதை சொல்லாம நீ பாட்டுக்கு இறங்கி போயிட்டே இருக்கிறேன், மறுபடியும் போ அவனுக்கு சொல்லுன்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு அதுல விருப்பம் இல்லை. அந்த காரியத்தை நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த மாதிரியான மட்டமான கேவலமான பிரச்சனைகளை பேசிட்டது எனக்கு விருப்பம் கிடையாது. அதனால அதை சொல்ல விரும்பல. ஆண்டவர் சொன்னார், இல்லை நீ வந்து போய் சொல்லு. நான் திரும்பி போனேன். நான் கேட்டேன், யாரு போடுற சொல்லி கேட்டேன். அப்படியே சமாளிச்சேன். நான் கேட்டேன், மறுபடியும் யாரு? நான் சொல்லப்படுறது எனக்கு தெரியல. ஆண்டவர் சொல்ல. ஆண்டவர் சொல்ல ஆமாவா இல்லையா அதை மட்டும் சொல்லு. ஆண்டவர் சொல்றான்னு சொன்னதுக்கு பிற்பாடு தான் அவன் வேண்டாம். அதுக்கப்புறம் தான் ஆமானே சொன்னான். அதுக்கப்புறம் பயங்கரமா இருக்கான். அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் சகோதரன் கேட்டான், என்ன செய்யறது தெரியல. ஒரு சகோதரியை சந்திச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சொன்னார், என் சமூகத்தில் அவர் ஒப்பு கொடுக்க சொல்லு, என் சமூகத்தில் அவனை ஒப்பு கொடுக்க சொல்லு. நான் இன்னைக்கு இறங்கி வருவேன், அவங்களை மாற்றுவேன்னு சொல்லி சொல்றேன். இன்னைக்கு என்ன தெரியுமா நடந்தது? இன்னைக்கு ஆண்டோட பிள்ளைகளை சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்க என்னை பார்க்கும்போது சொல்றாங்க, பிரதர் அப்ப இருந்த சந்தோஷத்தை பார்க்கணும், இப்போ நான் நிறைவா இருக்கிறேன், நிம்மதியா இருக்கிறேன் பிரதர், சந்தோஷமா இருக்கிறேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன், உங்களுக்கும் தேங்க்ஸ் பண்றேன் பிரதர். நண்பர்கள் நம்மளாலே முடியாத ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவரே என்னால முடியல, நம்மளால எதெல்லாம் முடியலையோ, எந்தெந்த பிரச்சனை மேற்கொள்ள முடியல, கவலைப்பட வேண்டாம், போராடாதீங்க. அது கூட எனக்கு பிடிக்காது. என்னால ஒரு பிரச்சனை முடியல அப்படின்னா நான் போராடவே மாட்டேன், தூக்கி போட்டுருவேன். தூக்கி போட்டு வெரி ஈஸி, தூக்கி போட்டு ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடு. நீங்க பாத்துக்கங்கப்பா, எனக்கு தெரியாது. கம்பெனில எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னை டோட்டலா தரமாட்டமாக்கி என்னை கேவலப்படுத்தி வெளியில அனுப்பிடணும் அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனையே நடந்தது. நான் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தேன். நான் உங்க சமூகத்தில் உண்மையா இருக்கிறேன், யாருக்கு எந்த துரோகமும் செய்யறேன், என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன். என் சூழ்நிலைகளை நீங்க பொறுப்படுங்க, நான் போய் சத்துரோட போராட மாட்டேன். எனக்காக நீங்க வந்து இறங்கி சூழ்நிலைகளை எனக்கு சாதகமாக்கி கொடுங்க. நான் புத்தியில இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஞானவான்கள் எனக்கு விரோதிகளா இருக்கிறாங்க, எனக்கு ஆப்போசிட்டா இருக்கிறாங்க. இவங்களை ஜெயம் எடுக்கிற அளவுக்கு எனக்கு ஞானம் கிடையாது, எனக்கு பலனும் கிடையாது. எனக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையே இல்லை. எனக்கு உதவி செய்யுங்க. நான் உங்க சமூகத்துல பலவீனனா இருக்கிறேங்க, ஞான குறைவுள்ளவனா இருக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன். என்ன தெரியுமா நடந்தது? அடுத்த இயர் வரும்போது அதே ஓனர் என்ன கூப்பிட்டு, கம்பெனி நீங்க தான் பார்த்துக்கணும்னு சொல்லி இதே சென்னை மயிலாப்பூர் ஆபீஸ்ல பேசின கையில தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்த. நம்மளால முடியாத காரியத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் பார்த்துப்பார். நம்ம போராட வேண்டாம், தேவையில்லாம நம்ம அலக்கழிக்கப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். நம்மளால என்ன முடியலையோ அந்த ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்துடலாம். இங்க அந்த சகோதரன் என்ன சொல்றா, எங்களை விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க, 17வது வசனத்தை, ராஜாவாகி உனக்கும் நீங்களாகி
நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி ஜுவாலைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல இந்த விசுவாசம் இருக்கணும். இவங்களுக்கு எப்ப இந்த விசுவாசம் வந்துச்சு? அவங்க யாரு? இந்த செய்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும் இந்த செய்தி? நிறைய பேருக்கு நம்ம கண்டிப்பா இந்த செய்தி தெரியும். தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற அந்த வாலிபர்களை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். இவங்க தான் சொல்றாங்க, ராஜாவாகி உனக்கு அது தெரிந்திருக்க கடவுது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து முழக்கம் எடுக்கிறாங்க, தைரியமா பேசுறாங்க. இவங்களுக்கு இந்த விசுவாசமும் இந்த தைரியமும் எப்ப வந்தது? இவங்களுடைய ஹிஸ்டரி நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. இவங்களுக்கு அது பாபிலோன் சொந்த தேசம் கிடையாது. பாபிலோன் இவங்களுக்கு பூர்வீக இடம் கிடையாது. பாபிலோன்ல இவங்க வந்து வாழ்ந்தவங்க கிடையாது. பாபிலோனுக்கு இவங்க எப்படி வந்தவங்க? சிறை கைதிகளா வந்தவங்க. அல்லேலூயா. இதை பேசும்போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருது. போன வருஷம் இதே அக்டோபர் மாசம் 2ஆம் தேதி நம்ம தண்டலம் சபையில இதே மாதிரி தான் ரூத்துடைய சரீரத்தை ஆண்டவர் பேச கர்த்தர் கேள்வி பாடினார். ரூத்துக்கு அது வந்து ஒரு சொந்த பூமி கிடையாதுன்னு சொல்லி அதவே தான் ஆவியானவர் இன்றைக்கு அதை பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற இந்த 3 பேருக்கு அவங்க பேசுற இடம் சொந்த பூமி கிடையாது, சொந்த ஊர் கிடையாது. அல்லேலூயா. இவங்க சிறை கைதிகளை கொண்டு போய்பட்டிருக்கிறாங்க. இவங்க அங்க ஒரு வாடகைக்கு தான் இருக்கிறாங்க, சொந்தமா இருக்கல. இவங்க டெம்பரவரியா அங்க இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு இந்த விசுவாசம் எப்போ வந்தது? இவங்களுடைய சரிதை, இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அக்கினிக்குள்ள போறதுக்கு பிற்பாடு இந்த விசுவாசம் வந்துச்சா? அக்கினிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே இந்த விசுவாசம் வந்துச்சா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் விசுவாசம் உள்ளவனுக்கு மாத்திரம் அற்புதம் செய்ய முடியும் பிரதர், சிஸ்டர். ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு மாத்திரம்தான் ஆண்டவராலே அற்புதம் செய்ய முடியும். எல்லாருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. வாசிச்சு பாருங்க. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஓசியா தீர்க்கதரிசனம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். சீக்கிரமா நான் முடிச்சிடுறேன். வாசிக்க பார்க்கலாம். எட்டாவது வருஷம் நினைக்கிறேன். ஓசியா தீர்க்கதரிசனம். சரி வேண்டாம், விட்டுடுங்க, பரவாயில்ல. விசுவாசிக்கிறவனுக்கு மாத்திரமே ஆண்டவராலே நன்மை செய்ய முடியும். பாருங்க, இந்த வாலிபர்கள் வந்து இன்னும் அக்கினி ஜுவாலைக்குள்ள போகல. இவங்களுக்காக 7 மடங்கு, எத்தனை மடங்குங்க? 7 மடங்கு அக்கினி. ராஜாவுக்கு உக்கிர கோபம் வந்துருச்சு. 7 மடங்கு அக்கினியை சூடாக்கி, அந்த அக்கினியை 7 மடங்கு சூடாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்ப கேட்கிறாரு, கொஞ்சம் பிளெக்சிபிள் ஆகுங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க, பரவாயில்ல. உங்களை டெய்லி இந்த வேலையை செய்ய சொல்றோம், என்னைக்காவது ஒரு நாளைக்கு தானே பாரு, நீ மட்டுமா போய் விழுப்புற. லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி 3 பேர் நிறுத்திட்டு பாபிலோன் ராஜா சொல்றான், இந்த பாரு நீ வெறும் 3 பேர் தான். ஆனா இந்த சிலைக்கு முன்னாடி விழுப்புறம் எத்தனை பேர் பாரு? லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. என்னுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிற எல்லா தேசத்திலிருந்து எல்லா பிரதானிகள், எல்லா பிரஜைகளும் வந்துட்டாங்க, எல்லா அதிகாரிகள், எல்லா மந்திரிமார்கள் வந்துட்டாங்க. நீ மட்டும் இல்லப்பா, நானும் சேர்ந்து அந்த தேசத்துக்கே ராஜா. நானும் சேர்ந்துதான் இப்ப அந்த சிலைக்கு முன்னாடி வெளில போறேன். ஏன் கூட சேர்ந்து நீயே விழுந்துட்டு போய் எக்கால ஊதுவாங்க, கொட்டு அடிப்பாங்க, உடுக்கு அடிப்பாங்க, மேடம் போட்டுவாங்க. அந்த நேரத்துல யாருக்கும் தெரியாம சத்தத்தோட சத்தமா நீயே சேர்ந்து ஊந்துட்டு போய் ராஜா இப்படிதான் சொன்னாங்க. அந்த வாசத்தை நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க. அங்க நடந்த சம்பவத்தை நான் வேகமா சொல்லி முடிச்சிடுறேன். ராஜா என்ன சொல்ற? கடினமா சொல்ல, ரிக்வெஸ்ட் சொல்றேன். ஏன் அதல்ல, நீங்க எல்லாம் வந்து கலெக்டரா இருக்கிறாங்க. இவங்க தேசம் விட்டு தேசம் போனாலும் இந்த 3 வாலிபர்கள் அந்த தேசத்துல பாபிலோன்ல எப்படி இருக்கிறாங்க? அந்த நாட்டை விசாரிக்கக்கூடிய கலெக்டரா இருக்கிறாங்க. அந்த 3 கலெக்டர்களை கூப்பிட்டு இவன் சொல்றான், என்னப்பா நீங்க எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருக்கிறீங்க, உங்களுக்கே தெரிய வேண்டாமா? படிச்சு பிள்ளைங்க தானே நீங்க, எவ்வளவு அதிகாரத்தில் இருக்கிறீங்க, எவ்வளவு சௌகரியத்தில் இருக்கிறீங்க, எல்லாம் தெரியுமே உங்களுக்கு. நீங்க ஒண்ணும் தெரியாத ஆளா, ஒண்ணும் தெரியாத ஆளா நீங்களா? பாருங்க, சூழ்நிலையை பார்த்து அந்த மாதிரி விட்டு கொடுத்துட்டு போங்க. நீங்க நிறைய பேர் அப்படித்தான். சூழ்நிலைகளுக்கு நம்ம உப்பு கொடுக்கறதுனால, விட்டு கொடுக்கறதுனால தான் நம்ம கெட்டு போயிட்டு இருக்கிறோம். ஒரு குடும்பத்தை தெரியும், ஆண்டவர் பல முறை அந்த குடும்பத்துக்கு சொன்னாரு, கேட்க மாட்டேன்ட்டாங்க. ஆண்டவர் ஒண்ணு ஒண்ணா எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பல முறை திரும்ப திரும்ப சொன்னாரு,
இந்த குடும்பம் கேட்கல. போகக்கூடாத இடத்துக்கு போனாங்க, பேசக்கூடாத இடத்துல பேசினாங்க, தொடர்பு வைக்கக்கூடாத இடத்துல தொடர்பு வச்சாங்க. அவ்வளவுதான். ஞாயிற்றுக்கிழமை ஆனா போதும், வேதாகமத்தை எடுத்துக்கோங்க, அப்படி ஸ்கூட்டி எடுத்துப்பாங்க, பிள்ளைகளோடு சேர்ந்து அப்படி ரொம்ப பயபக்தியோட வருவாங்க. வெள்ளிக்கிழமை இன்னொரு இடத்துல போய் நிற்பாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது? அங்க போய் நிற்பாங்க. வெள்ளிக்கிழமை அங்க போய் நிற்பாங்க. அடுத்து எங்க வியாபாரத்துல என்ன நடக்க போகுது? மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை ஓடி வருவாங்க, ஆலயத்துக்கு வருவாங்க, இங்க வருவாங்க, ஊழியர்கிட்ட கேட்பாங்க. அடுத்து எங்களுக்கு என்ன நடக்க போகுது? இதே பொழப்புதான் இவங்களுக்கு. ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்த்தாரு, கேட்கல. ஒன்னொன்னா எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. வாகனத்தை எடுத்தாரு, பிசினஸ் எடுத்தாரு, குடும்பத்தை ரெண்டாயிட்டேன். நான் இப்ப கேள்விப்பட்டேன், டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறத நான் கேள்விப்பட்டேன். என் அன்பு கூடி வருது. ஏன் போராட்டத்துக்கு மேல போராட்டம், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை? காரணம் என்ன? யோசிக்கணும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? வேதம் என்ன சொல்லுகிறது? நீ அக்கினி நடுவில் நடந்தாலும் நீ வெந்து போகிறது இல்லை, நீ வேகாதிருப்பாய். ஆண்டவர் சூழ்நிலைக்கு மாறாய் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீ அக்கினிக்குள்ள நடந்தா கண்டிப்பா வெந்து போவோம், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ வேகிறது இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நீ எனக்காக வைராக்கியமா இருக்கிற போது, எனக்காக நீ சுத்தமா இருக்கிற போது, நீ எனக்காக பரிசுத்தமா இருக்கிற போது நீ வேகாது இருப்பாய். தண்ணீர் உண்மையில் புரளுவதில்லை. தண்ணீர் என்கிற வியாதி, அக்கினி என்கிற புனிதமான வியாதி உண்மையில் புரளுவதில்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய் ஆண்டவனுக்கு விடுதலையை கொடுப்பார். இது நடக்கும். தீர்க்க தரிசனமா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பல இடங்களில் பல குடும்பங்களை நான் பார்க்கிறேன். நிறைய பேருக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கிறேன். ஆண்டவர் எல்லாருக்கும் பேசுறார், எல்லாருக்கும் பேசுறார். அடுத்து உங்க குடும்பத்தில் இது நடக்க போது, பிரதர் சிஸ்டர், உங்க வாழ்க்கையில் இது நடக்க போது ஆண்டவர் திட்டமா பேசுகிறார். ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் அடிக்கடி அழுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒரு சில பேருக்கு மாத்திரம் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது, பல பேருக்கு இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற மாட்டேங்குது. என்னுடைய தாக்கமும் அதுதான். நான் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு பெரிய காரியம் இதுதான். எவ்வளவோ பேருக்கு ஆண்டவர் திட்டமாய் அடுத்து நடக்க போற காரியத்தை குறித்து பேசுகிறார். ஆனால் ஏன் அந்த காரியம் நடக்க மாட்டேங்கிறது? நன்மையான ஆசீர்வாதத்தை திட்டங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் அந்த குடும்பத்தில் அது நிறைவேற மாட்டேங்குது? தேவ சமூகத்தில் போய் நிற்கிற ஆண்டவர் ஏன் நடக்க மாட்டேங்குது? நான் சொல்றேன், நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்ற வார்த்தையில நான் அந்த மக்களுக்கு சொல்றேன், ஆனா நிறைவேற மாட்டேங்குது. காரணம் என்ன? நான் பொய் சொல்றேன்னா? நான் இமோஷன் ஆகி நானே என்னுடைய சொந்தத்தில இருந்து எடுத்த எதையாலும் ஜனங்களை நான் திசை திருப்புறேன்னா? அவங்களை உற்சாகப்படுத்தும்படி நான் ஏதாவது பொய் தீர்க்க தெரியுதுன்னு சொல்லி என் மக்களை நான் கேட்டு போற வழியில நடத்துறேன்னா? நான் அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு காரியம் செய்து உங்களுடைய சமூகத்தில் நான் தீட்டாகாதபடிக்கு ஆண்டவரே ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி தெய்வ சமூகத்தில் காத்திருக்கிற போது ஆண்டவரே கண்களை திறந்தார். 2-3 காரியங்களை காட்டுகிறார். ஒரு கூட்டம் இருக்கிறது, அந்த கூட்டத்திலே ஆண்டவர் சொன்ன காரியம் எல்லாம் நடக்கிறது. இன்னொரு கூட்டத்தை காட்டுகிறார். ஆண்டவர் சொன்ன காரியங்களில் ஒரு சில முக்கியமானது நடக்குது, பல காரியங்கள் நடக்க மாட்டேங்குது. இன்னொரு கூட்டத்தை காட்டுகிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நான் கேட்டேன், ஏன் ஆண்டவர்னு சொல்லி கேட்டேன். அவங்களுடைய வழியை திரும்பிப்பார். இங்க ஒரு வேஷம், அங்க ஒரு வேஷம், முன்னாடி ஒரு பேச்சு, பின்னாடி ஒரு பேச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசுவாசம், மற்ற நாட்கள்ல ஒரு விசுவாசம். ஆண்டவர் மேலே பாருங்க வித்தியாசமான விசுவாசங்கள் நமக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ஆண்டவர் மேல ஒரு தனி ஸ்பெஷல் விசுவாசம் வந்துடும், ஃபெய்த் வந்துடும். நாட்கள் மாறி போச்சுன்னா வேற மாதிரி. இது நடக்குதா இல்லையா நம்ம வாழ்க்கையில? இதை கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம யாரா இருந்தாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன நடக்குது, ஆண்டவர் சமூகத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த வாலிபர்களை பாருங்க, இன்னும் அக்கினிக்குள்ள போகல. அக்கினி எத்தனை மடங்கு சூடாக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியாது. ராஜா சொல்லிட்ட 7 மடங்கு சூடாக்கணும்னு சொல்லி பிரதானிகளுக்கு சொன்னா, பாரு 7 மடங்கு சூடாக்க சொல்ற. அக்கினியை பார்த்து பயந்து வந்துன்னு சொல்லி இவங்களுக்கு சொல்லல. நோ இன்ஃபர்மேஷன், இவங்களுக்கு சொல்லல, இவங்களுக்கும் தெரியாது. ஆனா இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன தெரியுமா? நம்மளுடைய ஆண்டவர் நம்மளை தப்பு வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் அக்கினிக்கையே தூக்கி போடட்டும். 7 மடங்கு இல்ல, 70 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினியா இருந்தாலும் சரி, அதுக்கே தூக்கி போட்டாலும் சரி, ஆண்டவர் நம்மளை அனுமதிக்க மாட்டார், அனுமதிக்க மாட்டார். நம்முடைய சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார் என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. அடுத்து 19வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் கடும் கோபம் கொண்டு அவனுடைய முகம் வேறுபட்டது. 7 மடங்கு சூடாக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்க இங்க என்னதான் செஞ்சாங்க சிஸ்டர், பிரதர்? இந்த வாலிபர்கள் இங்க என்னதான் செஞ்சாங்க? இவங்க இதுவரைக்கும்
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ யாரு என்கிறது அந்த தேசத்துடைய மக்களுக்கு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மாத்திரமே தெரியும். அல்லேலூயா. குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மாத்திரமே தெரியும். ஆனா இதுவரைக்கும் இந்த தேசத்தின் மக்களுக்கு இவங்க இன்னும் பயன்படாத ஜனங்கள் தான். கவனிங்க, ஒரு மூணு விஷயத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க போறேன். இதுவரைக்கும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவங்க இதுவரைக்கும் அந்த ஜனங்களுக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லாதவங்க தான். இதுவரைக்கும் ஆண்டவருக்காக பயன்படுத்தாத ஒரு கருவியாட்டா இவங்க இருந்தாங்க. இவங்களுக்குள்ள இருந்தது ஒன்னே ஒண்ணுதான். என்ன தெரியுமா? நம்பிக்கை. இவங்களுக்குள்ள இருந்ததுல என்ன தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான், நம்பிக்கை. மரணமே வந்தாலும் இந்த நான் நம்பியிருக்கிற ஆண்டவர் என்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாருங்கிற ஒரே ஒரு நம்பிக்கை தானே தவிர மற்ற காரியம் இல்லை. இவங்களுக்கு தெரியாது இங்க எத்தனை மக்கள் சூட ஆக்கப்பட போகுது, நமக்கு விரோதமா எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வரப்போகுது, இவங்களுக்கு தெரியாது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? 17 வசனத்துல, ராஜாவாகி உன்னுடைய கைக்கு விடுவிக்க என் தேவனாய கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் அறிக்கை செஞ்சாங்க. கடைசி வரைக்கும் ராஜா பேசி பார்த்தான், கேட்கல. ஆண்டவருடைய கரத்துல தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. ராஜாவுடைய கரத்துல இவங்க ஒப்பு கொடுக்கல. முடியாது. ஒரே ஒரு வார்த்தை, நீர் நிறுத்திருக்கிற சிலைக்கு முன்னாடி நான் விழ முடியாது. ஒரு முறையா இருந்தாலும் சரி, அது 1000 முறையா இருந்தாலும் சரி, என்னால விழ முடியாது. தட்ஸ் ஆல். ஒரே பதில், ராஜாவாகிய உமக்கு இது தெரிந்திருக்க கடவுளே என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்னுடைய விசுவாசத்துல, என்னுடைய நம்பிக்கையில, என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில தீட்டு வருகிறதுக்கு, என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில பரிசுத்த குலைச்சல் வருகிறதுக்கு, என்னுடைய விசுவாச வாழ்க்கையில அவநம்பிக்கையில் வருகிறதுக்கு, என் விசுவாச வாழ்க்கை விழுந்து போகிறதுக்கு நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ண தம்பி தங்கச்சி, இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில, என்னுடைய வேலைக்காரர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு விரோதமாய், என்னுடைய பரிசுத்தத்துக்கு விரோதமாய் விழுகிறதுக்கு நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். என்னுடைய பரிசுத்தம் ஆண்டவருக்காக நான் எடுத்துக்கொண்ட பரிசுத்தம் கீழே விழுகிறதை பார்க்கணும், நான் விழுந்து மடிந்து போகிறது அது நலமா இருக்கும் என்று சொல்லி இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். நீ தண்ணீரில் நடக்கும் போது தண்ணீர் உண்மையில் புரளுவதில்லை. நீ அக்கினி நடுவே நடந்து போகிற போது அக்கினி உண்மையில் பற்றாது இருக்கும். நீ வேகாதே இருப்பாய் என்ற தீர்க்க தரிசனம் நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். 19 வசனத்துல என்ன நடந்தது? ராஜா கடும் கோபம் கொண்டு, மூர்க்க கோபம் கொண்டு 7 மடங்கு சூடாக்கப்பட்டான். 21 வசனத்தை வாசிச்சு பாருங்க. கட்டப்பட்டு அக்கினி சூளையின் நடுவிலே எப்படி போடப்பட்டாங்க? அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டாங்க. 23வது வசனம் சொல்லுகிறது, கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி ஜுவாலையின் நடுவிலே விழுந்தார்கள். அல்லேலூயா. தூக்கி எரியப்பட்ட மாத்திரத்துல 3 பேர் அக்கினி எரிஞ்சிட்டு இருக்கிற நடு அக்கினியை போய் விழுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி உங்களுடைய நேரத்தை நான் வீணாக்க விரும்பல. சாத்ராக் மேஷாக் கட்டி அக்கினிக்குள்ள தூக்கி போட்டாங்க, நடுவில் போய் விழுந்தாங்க, அங்க எழுந்து நடந்தாங்க, ஆண்டவர் அங்க இறங்கி வந்தார். அதெல்லாம் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வரல. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அங்க என்ன தெரியுமா நடந்தது? 17வது வசனத்துல ஒரு சோதனை வந்தது. நல்லா வாழ்ந்திருந்த வாழ்க்கை, சிறைபிடிச்சுதான் போனாங்க, கைதியிடம் கூட்டு போனாங்க. போன இடத்துல இவங்களுக்கு மேல ஆண்டவருடைய கிருபை இருந்தது. போன இடத்துல ஆண்டவர் வாழ்வில ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். பாருங்க, அந்த போன இடத்துல பாபிலோன் தேசத்திலே இவங்க கலெக்டர் ஆனாங்க. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் பயன்படுத்த ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாரு. 3 பிள்ளைகள் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு, 4 பேர் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. நல்ல சுகமாய் வாழ்ந்துட்டு இருக்கும் போதுதான், நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கும் போதுதான், எல்லா சௌரியத்தோட வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதுதான் திடீர்னு ஒரு சோதனை வருது. நேபுகாத்நேச்சார்ங்கிறதான ஒரு ராஜா ஒரு பெரிய பொற்சிலையை நிறுவி அதை வணங்கும்படி இவங்களை வணங்க சொல்ற. 17வது வசனத்துல நல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஜனத்துக்கு ஒரு சோதனை வருது. உன் விசுவாசத்தை விட்டு கொஞ்சம் வெளியில வா, உன் பரிசுத்தத்தை விட்டு கொஞ்சம் வெளியில வா, உன் நம்பிக்கையை விட்டு கொஞ்சம் வெளியில வா என்று சொல்லி ஒரு சின்ன சோதனை வருது. சின்ன சோதனை தான். அங்க என்ன அக்கினியை தெரியாது, அக்கினி ஜுவாலை மூட்டப்படல, அங்க 7 மடங்கு எரிய விடப்படல, இன்னும் இவங்க அக்கினிகளை தூக்கி போடல. சும்மா சாதாரணமா ஸ்வீட்டா வருது. சோதனை எப்படி வருது? ரொம்ப ஹார்டா வரல, ரொம்ப பயங்கரமா வரல, ரொம்ப ஸ்வீட்டா வருது.
சாதாரணமா வருது. ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு முறை விழுந்து இருந்துச்சு போதும். ராஜா நியாயமா பேசுறாரு. உன்னை மட்டும் நாங்க விழ சொன்னோம்னா என்னுடைய தன்மானம் போதும் நீ சொல்லலாம். ராஜாவாகி நானே விழுறேன், என் பிரதானிகள் மந்திரிமார்கள் எல்லாரும் விழுறாங்க. சூழ்நிலைக்கு விரோதமா எதிர்த்து நிக்காத. ஊரோட சொல்லுங்க, ஊரோட ஒத்து வாழணும். இல்லைன்னா ஊரை விட்டு விலைக்கு வச்சிருவாங்க. அல்லேலூயா. ராஜா அப்படிதான் சொல்லியிருப்பார். ஒருவேளை இந்த பழமொழி அப்ப இருந்துச்சாருன்னு எனக்கு தெரியல. ராஜா சொல்லியிருப்பார், எல்லாரும் நீ ஒத்து போப்பா, ஏன் நீ மட்டும் அடம் முடிக்கிற? சின்ன பிள்ளைங்களா, வாலிப பிள்ளைங்களா இருக்கிறீங்க, வாழ வேண்டிய பிள்ளைங்க, பாரு எவ்வளவு சுகமா இருக்க, உன்னை நான் எவ்வளவு பெரிய அதிபதியா வச்சிருக்கிறேன். நீ போயிட்டு எப்படிங்களா எனக்கு நன்றி கூட நான் நடந்துக்கோ. நான் ராஜா, நான் உன்னை எப்படிலாம் வச்சுக்கிறேன். உன் கூட வந்தவங்கள கைதிகளை வச்சுக்கிற, வீட்டு வேலை செய்யறாங்க, கஷ்டப்படுறாங்க, மாடு வைக்கிறாங்க, ஆடு வைக்கிறாங்க, தோட்ட வேலை செய்யறாங்க, ஒன்ன மட்டும் நான் எப்படி வச்சிருக்கிறேன் பாரு. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல வச்சுக்கிறேன். நீ போயிட்டு எனக்கு நன்றி விசுவாசம் இருக்கலாமாவா? நீ என் கூட சேர்ந்து விழுந்துரு. இல்லை, இந்த உலகம் எனக்கு எவ்வளவு பெரிய ஸ்தானத்தை கொடுத்தாலும் சரி, கர்த்தர் நிக்கிற புல்லு தர எனக்கு போதும்னு சொல்லி அந்த 3 வாலிபர்களும் தன்னை முழுமையா ஒப்பு கொடுத்தாங்க. என்னுடைய விசுவாசத்துல, என்னுடைய பரிசுத்தத்துல ஒரு டாட் உள்ளது, ஒரு பரிசுத்த குலைச்சல் வருவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அதுக்கு நான் செத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவுக்கு மூர்க்க கோபம் வந்துச்சு. 7 மடங்கு சூடாக்க சொன்னான், அப்பவும் பயப்படல. கட்டுனாங்க, கை கால கட்டுனாங்க, அப்பவும் பயப்படல. அக்கினி பக்கத்துல கொண்டு போனாங்க, அப்பவும் பயப்படல. தூக்கி எறிஞ்சாங்க, அப்பவும் பயப்படல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அக்கினிகளை தூக்கி எறியும் போது கூட இவங்க சத்தமா கத்துனாங்கன்னு சொன்னாங்க, எங்கேயும் பதிவாகல. அப்பவும் ஆண்டவருக்காக அமைதியா இருந்தாங்க. தன்னுடைய விசுவாசத்துல கொஞ்சம் ஆசைய ஆண்டவருக்காக செத்தாலும் பரவாயில்ல. பொருத்தனை பண்ண முடியுமா தம்பி தங்கச்சி? பொருத்தனை பண்ண முடியுமா? ஆண்டவருக்காக விசுவாச வாழ்க்கையில அசைய மாட்டேன், ஆண்டவருக்காக ஊழியம் வைப்பேன், நான் செத்தாலும் பரவாயில்ல. பொருத்தனை பண்ண முடியுமா? அப்படி பண்ணினவங்களை தான் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீ அக்கினி நடுவில் நடந்து போனாலும் நீ வேகாது இருப்பாய். ஹல்லேலூயா. சாதாரணமா எல்லாருக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்க மாட்டாரு. ஊழியக்காரன் இடத்துல நின்று எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை சொல்லல. எல்லாருடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தை நிறைவேறுதா? யோசிச்சு பாருங்க. ஊழியக்காரன் சொல்ற எல்லா வாக்குத்தத்தங்களும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுதா? கொஞ்சம் சிந்திங்க, தேவனுடைய பிள்ளைகள் சிந்திங்க. ஏன் பக்கத்துல அக்கா வாழ்க்கையில அந்த வாக்குத்தத்தை நிறைவேறிச்சு, ஏன் வாழ்க்கையில அந்த வாக்குத்தத்தை நிறைவேறலையே? அவங்க கும்பிட்டு ஆண்டவர் வேறையா, இல்ல அவங்க வச்சிருக்கிற பைபிள் வேறையா, அவங்களுக்கு வேற ஊழியக்காரனா? எனக்கும் அதே பைபிள், எனக்கும் அதே ஆண்டவர், எனக்கும் அதே ஊழியக்காரன், எனக்கு ஒரே நேரத்தில் சொன்னா எனக்கு நிறைவேற, அவங்களுக்கு நிறைவேறிச்சு. ஆண்டவருக்காக விசுவாசமா இருக்கிறவங்களை மாத்திரம் தான் ஆண்டவர் அங்கீகரிக்க முடியும், ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியும். அருவருப்பை ஆண்டவர் அங்கீகரிக்கவே மாட்டார். பிரதர், சிஸ்டர், அருவருப்பை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். என்னுடைய ரகசிய தொடர்புகளை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். என்னுடைய ரகசிய சுகங்களை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். என்னுடைய ரகசிய பாவத்தை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். அதில் இருந்து கொண்டு ஆண்டவருடைய மேன்மை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் நல்லா தான் இருப்பேன், நான் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தா, ஆண்டவருடைய வார்த்தை விட்டு விலகி போனா நான் நல்லா தான் இருப்பேன். சகரியா 4:6 என்ன சொல்லுது? மன்னிக்கணும் சிஸ்டர், 6:4 வாசிங்க. சகரியா 6:4. நீ என் வேதத்தை மறந்தாய், ஓசியா மன்னிக்கணும், ஓசியா 4:6. எத்தனை வசனம் சொல்லிருங்க சிஸ்டர்? 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்கடமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் தாசனாய்
ஆண்டவர் சொன்னார், நான் சத்துரு கையில் ஒப்பு கொடுத்தேன், இதோ சத்துருவை பாருன்னு சொல்லி எனக்கு காட்டினார். ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் அந்த பையன் போராடி கொண்டு இருக்கிற சத்துரு வாழ்க்கை ஸ்ட்ராங்காக ஊழியக்காரங்க சொன்னேன். சத்துரு ஸ்ட்ராங்காக நிற்கிறான் தம்பி, ஊழியக்காரங்க சொன்னேன். ராத்திரி 1 மணிக்கு ஊழியக்காரன் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் எனக்கு ஃபோன் பண்ண, அடுத்து என்னென்ன நடக்க போகுது, பிள்ளை துடிக்கிறான், பார்க்கவே முடியல. டாக்டர் சொன்ன 4 நாள் கழிச்சுதான் ஃபாலோ சொல்ல முடியும்னு சொல்லிட்டேன். பிள்ளை என்ன ஆகும், எப்படியாவது ஆண்டவர் குடும்பத்துக்கு எழுதி கொடுக்கணும். 7 குடும்பம், 2 பெண் பிள்ளைகள், ஒரே ஒரு ஆத்மா. இவன் செத்துட்டா அந்த சகோதரிய சந்ததி உலகத்துல பூமி இதோடு அழிஞ்சு, அவனுக்கு பேர் சொல்ல ஒரு சந்ததி கிடையாது. இவன் எப்படி இருந்து உயிரோட வேணும்? தெய்வ சமூகத்தில் அழுது ஆண்டவர் சொன்னார், நான் ஒப்பு ஊழியக்காரன்ட்ட சொன்னேன், சத்துரு ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். அன்பு தம்பி, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தாலும் கடைசி நேரத்தில் ஒருவேளை நம்முடைய கண்ணீரை பார்த்து ஆண்டவர் மனம் திரும்பினால் திரும்புவோம் என்று சொல்லுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தொடர்ந்து அழுதும் பிரியமானது, ராவும் பகலுமாய் தொடர்ந்து அந்த பிள்ளை குழந்தைக்காக அழுது. எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் ஒரு 10-12 ஊழியக்காரங்களோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணி அழுதுருக்க. கிட்டத்தட்ட ஒரு 300 விசுவாச பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஒரு 2-3 கூட்டங்களில் சேர்ந்து அழுதுருக்கு. ராவும் பகலுமாய் தனிப்பட்ட முறையில் நான் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அழுதுருக்கு. கடைசி எனக்கு வந்த செய்தி என்ன தெரியுமா? புஷ்பராஜ் இறந்துடும், நீ என் வேதத்தை மறந்த. நான் பாவம் செஞ்சேன் நல்லா இருப்பேன் தம்பி தங்கச்சி, நான் பாவம் செஞ்சேன் ஒருவேளை நான் நல்லா இருப்பேன். என் பிள்ளைங்களுடைய நிலைமை நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கும். தேவனுடைய சமூகத்தில் கொஞ்சம் சிந்திச்சு ஒப்பு கொடு. தேவனுடைய சபையில சிந்திச்சு ஒப்பு கொடு. உலகத்துல நிறைய இழப்புகள் இருக்கு. பல இழப்புகளுக்கு நம்மளால ஈடுகட்ட முடியும், கிரயம் கொடுக்க முடியும், இழப்பை திருப்பி சரி கட்ட முடியும். ஒரு சில இழப்புகள் இருக்கு, உங்களால என்னால ஈடு கொடுக்க முடியாது, எடை கட்ட முடியாது, திருப்பி கொண்டு வர முடியாது. ஒருவேளை என்னுடைய மகனா இருந்தா ஆண்டவர்கிட்ட நான் கேட்கல, ஆண்டவரே என் உயிர் எடுத்து அந்த மகனுக்குள்ள வச்சுட்டு என்ன நீ கொண்டோம் அந்த மகனை காப்பாற்றணும்னு சொல்லி சொன்னான். ஒருவேளை டாக்டர்கிட்ட சொல்லி ஆண்டவரே என் உயிர் எடுத்து அந்த என் பிள்ளையோட உயிருக்குள்ள வச்சுன்னு சொன்னா நடக்குமா? டாக்டரால் அந்த சம்பவம் நடக்குமா? டாக்டர் செய்ய முடியுமா? யோசிச்சு பாரு. நாம் பாவம் செய்தா ஆண்டவனுக்கு திரும்ப திரும்ப சொல்லி நாம் தலை வணங்காதபடிக்கு, நான் திரும்பாதபடிக்கு எனது பாதையில் நான் ஓடிக்கொண்டே இருந்தால் ஒருவேளை நாம் என்ன சுகமா இருக்கலாம், என் பிள்ளைகளுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? தானியேல் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் விசுவாச பிள்ளைகள் சுகமாய் வாழ்ந்துட்ட பிள்ளைகளா, திடீர்னு உங்களுக்குள்ளே ஒரு நிலைமை வருகிறது, ஒரு சோதனை வருகிறது. ஆனாலும் அவங்க அந்த சோதனையில கொஞ்சமும் தளர்ந்து போகல, கவலைப்படல. அவங்க ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி யோசனை பண்ணி ரொம்ப அதுக்காண்டி ரொம்ப டைம் எடுத்து இல்ல. ராஜா கூட்டு கேட்டா, இப்போ இமீடியட்டா உடனே நீ என்ன சொல்ற, உடனே இமீடியட்டா சொன்னாங்க, முடியாது, என்னோட விசுவாசத்துல நான் விலக முடியாது, என்னோட பரிசுத்தத்தில் விலக முடியாது, அவ்வளவுதான். ராஜா தூக்கி போட்டான். அப்பவுமே இவங்க பயப்படல. நெருப்புக்குள்ள போகும்போது இவங்க கத்துனாக எங்கேயும் பதிவாகல, தூக்கி போட்டாங்க, நடுவுல போய் விழுந்தாங்க, அவ்வளவுதான். என்ன நடந்தது தெரியுமா? 29வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. 3:29. ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியை பத்தி நான் பேசல, ஆனா உங்க கையில இருக்க வேதம் அப்படி சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஜாதியை பத்தி நான் பேசல, உங்க கையில இருக்கிற வேத புஸ்தகம் சொல்லுது. எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போட கழுவான், அவன் வீடு எரிக்கலாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன்
அல்லேலூயா. சாதாரண ஒரு சிறைக்கு உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு சாதாரண ஃபேமிலியில மிடில் ஃபேமிலி தான் இவங்கெல்லாம். ரொம்ப சாதாரண பிள்ளைங்க பொழைக்க போன இடத்துல நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு இப்படி ஒரு சோதனை வருது. அவங்களுடைய விசுவாச வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வருது. அவங்க ஒத்துக்கல. ஆண்டவருக்காக தன்னை முழுமையா ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவரே எது இருந்தாலும் இல்லாட்டாலும் நீங்க மட்டும் எனக்கு வேணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாங்க. அக்கினிக்குள்ள போனாங்க. அந்த அந்த காரியங்களை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அவங்களுடைய முடி கூட கருகலையாங்க. அல்லேலூயா. கருகலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஸ்மெல்லாவது வரும்ல. என்ன மாதிரி ஒரு அவிசுவாசக்காரன் வந்து மோந்து பார்த்ததாக அந்த வேதத்துல பதிவாகி இருக்குது. அல்லேலூயா. ஆமா, முடியுடைய கருகளுடைய ஸ்மெல்லாவது வருதா அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி அங்க எவ்வளவு ஒருத்தர் ராஜசபையில இருந்திருப்பான் போல இருக்கு. ஓடிப்போன் தலையெல்லாம் மோப்பு முடிச்சு பார்த்திருக்கான். ஏதாவது ஸ்மெல்லாவது வருதா? அக்கினி 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினிக்குள்ள போயிட்டு வந்தவனுடைய தலைமுடி எப்படி பாருங்க, அவன் கவலையை பாருங்க. தலைமுடியாவது ஸ்மெல் வருதான்னு சொல்லி போய் மோந்து பார்த்துக்கிறான். அந்த ஸ்மெல் கூட வரலையா? ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய தலையில இருக்கிற ஒரு முடி கீழே விழுந்தாலும் கர்த்தர் அதை கணக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய அனுமதி இல்லாம வாழ்க்கையில எதுவுமே நடக்காத பிரியமானவர்களே. கடைசி என்ன நடந்தது பாத்தீங்களா? ஆண்டவருக்காக விசுவாசமா இங்க வாழ்ந்தபடினால அங்க என்ன நடக்குது? தேசமே ஆண்டவருக்குள்ள வந்துருச்சு. கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவான். இவங்க மூணு பேருடைய வைராக்கியமான விசுவாசத்தினால, இவங்களுடைய பரிசுத்த சாட்சி வாழ்க்கையினால பாபிலோன் தேசமும் பாபிலோனை சேர்ந்த கிளை தேசங்கள் எல்லாம் கர்த்தரை ஒருவரே வணங்கணும், அவருக்கு மாறா பேசக்கூடாது. அப்படி பேசுறவங்க என்ன செய்யணும்? துண்டிக்கப்படணும். அவன் குடும்பம் துண்டிக்கப்படணும். அவனோட வீடு எதிர்காலப்படணும் சொல்லி ராஜாவாகி என்னாலே நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு 30வது வசனத்துல முடிக்கிறார் பாருங்க. வாசிக்க பார்க்கலாம். 30வது வசனம் கடைசியா, பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவாங்க. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். நண்பர்களே, நம்ம தியானிச்ச இந்த 3 பேர் விசேஷமானவங்க கிடையாது. எலியாவை போல, சாமுவேலை போல, மோசேயை போல முன்னமே தெரிந்தவங்க கிடையாது. முன்னமே அழைக்கப்பட்டவங்க கிடையாது. கர்த்தரால் தீர்மானிக்கப்பட்டவங்க கிடையாது. உங்களை போல என்னை போல பலவீனமானவங்க தான். உங்களை போல என்னை போல சாதாரணமான ஒரு வாழ்க்கையில் இருந்த பிள்ளைங்க தான் இவங்க. ஆனா ஆண்டவருக்காக வைராக்கியமா எங்க வாழ்க்கையில போய் என்ன ஆயிட்டு பாருங்க, தேசத்துல உயர்த்தப்படுறாங்க. மாத்திரமல்ல, அந்த தேசத்தையே ஆண்டவருக்கு சொந்தமாயிட்டாங்க. நம்மளுடைய சாட்சியை இன்னைக்கு வெளியில கேட்டா எத்தனை பேர் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒரு யோசனை பண்ணுவோம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுவோம். என்னுடைய சாட்சி, என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய வியாபாரத்துல நடந்து கொள்கிறது, என்னுடைய வேலை ஸ்தலத்துல நடந்து கொள்கிறது, என்னுடைய எல்லாவற்றையும் நான் ஆண்டவருடைய சமூகத்துல சாட்சியை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல ஆண்டவருக்காக நானும் வைராக்கியமா வாழுவேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்க முடியுமா? அப்படி ஒப்பு கொடுத்தா இந்த சபை நிறையும். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இங்க இருக்கிற நீங்க அத்தனை பேர் ஆண்டவருக்காக சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்கிறதான இந்த சகோதரனை போல நீங்க எல்லாரும் ஒப்பு கொடுத்தால், கர்த்தருடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு தானே நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தா, நீங்க போய் ஒண்ணும் செய்ய வேண்டாம். இங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ காஸ்பல் சொன்னாங்களா? இவங்க ஊழியத்துக்கு போனாங்களா? இவங்க ஜெபம் பண்ணாங்களா? இவங்க என்ன செஞ்சாங்க? வெரி சிம்பிள். அவங்களுடைய சொந்த பரிசுத்தத்துல அவங்க உண்மையா இருந்தாங்க. அதை ஆண்டவர் அங்கீகரிச்சார். ராஜாவுடைய இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தின் பக்கமாய் கர்த்தர் திருப்பினார். அல்லேலூயா. ராஜாவுடைய இருதயம் கர்த்தருடைய சமூகத்தின் பக்கமாய் திரும்பினபடினாலே தேசமே கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டது. சபை நிறைந்தது, தேசம் நிறைந்தது. அந்த ஜனங்களை ராஜா பிரதானிகளாக உயர்த்தினான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் எழுந்து நிற்போமா? இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுவோம். நம்மளை போல சாதாரணமான ஒரு பிள்ளைகள் தான் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ யாரு? நம்மளை போல ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க, சாதாரண விசுவாச வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான். கர்த்தரால் முன்னமே தெரிந்து கொள்ளப்பட்டவங்க கிடையாது. கர்த்தரால் அழைக்கப்பட்டவங்களும் கிடையாது. ஊழியத்துக்காக இவங்க அபிஷேகிக்கப்பட்டவங்களும் கிடையாது. ஒரு சாதாரண பிலீவர், சாதாரண விசுவாசம், சாதாரண விசுவாசியான இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ யாரு? ஒரு சாதாரண விசுவாசி, ஒரு சபையை சேர்ந்தவன் தான், கர்த்தருடைய ஆலயத்தை சேர்ந்தவன் தான். That's all. இவனுக்கு ஒரு மேன்மை கிடையாது, இவனுக்கு ஒரு ஸ்பெஷல் அழைப்பு கிடையாது. ஆனால் தன்னுடைய விசுவாசத்தில் அவன் உறுதியாக இருந்தான். கர்த்தருக்காக வைராக்கியமா வாழுவேன் என்று சொல்லி அக்கினியே, பாதாளமே, எதுவா இருந்தாலும் சரி, மரணமே வந்தாலும் சரி, என் ஆண்டவருக்காக என் பரிசுத்த
என் ஆண்டவருக்காக நான் என்னை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி சொன்னான். தன்னுடைய விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறது. ஆண்டவர் வானத்திலிருந்து இறங்கி வந்து பூமியில் இருக்கிற அத்தனை பேர்களுக்கு முன்பாக அதை அங்கீகரித்து, இவர்கள் என்னுடைய தாசர்கள், இஸ்ரவேலே, நான் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என் தாசன் என்று சொல்லி சொன்னதை போல ஆண்டவர் அவர்களை அங்கீகரித்தார். அவர்களுடைய விசுவாசத்தை அங்கீகரித்தார். அவர்களுடைய நம்பிக்கையை அங்கீகரித்தார். எனவேதான் அந்த தேசம் ஆண்டவர் பக்கமாய் திரும்பினது. பாபிலோன் தேசம் முழுமையாய் ஆண்டவர் பக்கமாய் திரும்பினது. கர்த்தர் ஒரே பொழுதிலே ஒரு தேசம் முழுவதும் தனக்கு சொந்தமாக்கி கொள்ள இந்த 3 பேரை கர்த்தர் பயன்படுத்தினார். என்னை பயன்படுத்தின ஆண்டவருக்கு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். ஒப்பு கொடுப்போம். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். அந்நியனை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். என்னை தண்ணீரனை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரின் தேவனை கூட இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரின் தேவனை கூட இல்லையே. கூட இல்லையே, கூட இல்லையே. ஆண்டவரின் தேவனை கூட இல்லையே, கூட இல்லையே. ஆண்டவரின் தேவனுக்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் ஆண்டவரின் தேவனுக்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினியாய் கிடந்து காட்சியாக கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, கர்த்தர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என் பிள்ளைகள் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறார். எரிச்சலின் மத்தியிலே, கோபத்தின் மத்தியிலேயே அவர்கள் போய்கொண்டு இருக்கிறார். அவர்கள் நடக்கிற பாதையில வெளிச்சம் இல்லை. அவர்களுடைய பாதை கரடு முரடாய் இருக்கிறது. அவருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை தாங்க முடியவில்லை. இரவு வரும்போதெல்லாம் ஒரே வலி, பகல் வரும்போதெல்லாம் ஒரே கவலை. இப்படிப்பட்ட நிலைமையில என் பிள்ளைகள் கடந்து போகிறார்கள். அவர்களுக்கு போய் நீ சொல்லு, நீ ஆறின் நடுவிலே நடந்து போனாலும் வெள்ளம் உண்மையில் புரளுவதில்லை. நீ அக்கினி நடுவே நடந்து போனாலும் அந்த அக்கினி உண்மையில் பற்றி எரிவதில்லை. நீ வேகாது இருப்பாய், நீ விழாவில் இருப்பாய் என்று சொல்லி என் பிள்ளைகளுக்கு போய் சொல்லு என்று சொல்லி ஆண்டவரை அனுப்பினபடினாலே அவர் சத்தம் கேட்டவனை உங்களுடைய பாதத்தில் உங்களுக்கு முன்பாக அவருடைய பாதத்தை கீழாய் வந்து நின்று இருக்கிறேன். ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறார். நம்மை போல ஒரு ஏழை பிள்ளைகளோடு கூட, நம்மளை போல ஒரு ஏழை பிள்ளைகளுடைய விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரிக்க கூடுமானார். ஒரு ஏழை பிள்ளைகளுடைய விசுவாசத்தினாலே ஒரு பெரிய தேசத்தை கர்த்தருக்கு சொந்தமாக்க கூடுமானார். ஒரு ஏழை 3 வாலிபர்களுடைய விசுவாசத்தை கொண்டு ராஜாவுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்ற கூடுமானார். ஒரு ஏழை பிள்ளைகளுடைய விசுவாசத்தினாலே அந்த பிள்ளைகள் அந்த பாபிலோன் மகா தேசத்துக்கு அதிபதிகளாய் மாற்ற கூடுமானார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு அதே ஆண்டவர் உன்னை மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். உங்களை என்னையும் அவர் அதிபதிகளை மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பலத்த கருவியை மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். தேசத்திலே கர்த்தர் நமக்காக நம்மளை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒப்பு கொடுக்க முடியுமா? அந்த 3 பேரை போல, சாத்ராக்கை போல ஆண்டவரே, மேஷாக்கை போல ஆண்டவரே, அந்த ஆபேத்நேகோவை போல ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுவோம். நீங்க ஜெபம் பண்ணுங்க, நான் ஜெபிக்க போகிறது இல்லை. நீங்க ஒப்பு கொடுங்க. இது தீர்க்க தரிசன செய்தி. கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை நானும் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய சுயத்தின்படி இல்லை, என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்லவில்லை. கர்த்தர் வாரத்திலிருந்து இறங்கி வந்து என்ன சொன்னாரோ அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த உபவாச கூட்டத்தில் ஒருவேளை உலகத்திலிருந்து வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, என் சகோதரியே, கர்த்தர் வந்து உபவாசத்தை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். ஒரு விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். என்னை கருவியை மாற்றும், தேசத்துக்கு என்னை பாக்கியவதியை மாற்றும் என்று சொல்லி இன்னைக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம்.
கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யட்டும். நல்ல ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தைகளை உங்களுடைய சபைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அன்றைக்கு சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்நேகோவை நீர் எடுத்து பயன்படுத்த நீர் போதுமானவராய் இருந்தது உண்மையானால், அவங்களை நீர் பெரிய ஸ்தானத்தில் உயர்த்த கூடுமானால், இன்றைக்கு எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கும் எங்கள் தேசத்திற்கும் நாங்கள் வாழ்கிற பகுதிக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் சபைக்கும் எங்களை சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்நேகோவை போல கர்த்தர் விசுவாசம் உள்ள மகனாய், கர்த்தர் விசுவாசம் உள்ள ஒரு மகனாய் என் தேவன் எங்களை மாற்றி தரும்படியாய் உங்களுடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே கிரியை செய்ய, என் குடும்பங்களுக்குள்ளே கிரியை செய்ய, எந்த அந்தகார தூஷணங்களையும் எந்த அந்தகார கிரியைகளையும் ஆண்டவரே நீர் இது முதல் கொண்டு எடுத்துக்கொண்டு ஒரு வைராக்கியத்தை, ஒரு விசுவாசத்தை, ஒரு நம்பிக்கை நீர் எங்களுக்கு தாரும். அப்பா, அப்படி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு, இந்த 2014ஆம் ஆண்டு முடிவதற்கு முன்பாக ஆண்டவரே, நாங்கள் உமக்காக பயன்படுகிற கருவிகளை மாறணும். எங்களை கொண்டு தேசத்தை கர்த்தர் சந்திக்கும்படிக்கு, எங்களை கொண்டு எங்கள் பகுதிகளை நீர் சந்திக்கும்படிக்கு, எங்களை கொண்டு எங்களுடைய உறவுகளை நீர் சந்திக்கும்படிக்கு, எங்களை கொண்டு எங்களுடைய குடும்பங்களை கர்த்தர் சந்திக்கும்படிக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இழப்பின் பாதையில் போய் நாங்கள் திரும்பி வராதபடிக்கு இப்பொழுது எங்களுக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பணத்தில் உங்களுடைய பாதத்தில் என் சபை மக்களோடு உங்களுடைய பாதத்தில் வெளிப்படும் ஐயா. எங்களை எடுத்து பயன்படுத்தும், எங்களை தகுதிப்படுத்தும். இனி வரப்போற நாட்களில் இந்த ஆண்டு முடிவதற்கு முன்பாக இந்த ஆசீர்வாத வாக்குத்தத்தம் எங்களை நிறைவேறும்படிக்கு எங்களை பின்தொடர்ந்து வருகிற, எங்களை மேற்கொள்ள முயற்சிக்கிற, எங்களை அனலாக்கி கொண்டிருக்கிற இந்த பொல்லாத வியாதி என்கிற சத்துரு, இந்த பொல்லாத வியாதி என்கிற பொல்லாத கூறுகள் எங்களை விட்டு விலகி போகட்டும். தடுத்தும் எங்களை பொல்லாத கூறுகள் எங்களை விட்டு விலகி போகட்டும். பொல்லாத திகினி ஆவிகள் எங்களை விட்டு விலகி போகட்டும். கர்த்தர் சொல்லுகிறதை சொல்லுங்க. அநேக வாலிப தங்கச்சி தம்பிமார்கள் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைவு கூறுகிறேன். ஏற்கனவே இதே இடத்துல இந்த அற்ப நாயை கொண்டு கர்த்தர் பேசுகிற போது, இந்த ஆண்டு முடிவதற்கு முன்பாக இங்க இருக்கிற வாலிபர்கள் மேல, வாலிப தம்பி தங்கச்சி மேல கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றுவேன்னு சொல்லி சொன்னார் என்று சொல்லி சொன்னேன். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைவேறது உண்மையானால், இப்பொழுது ஆவியானவர் சொல்லுகிறதும் உண்மை. ஆண்டவர் சொல்லுகிறார், வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உங்களுடைய இரவு நேரத்தை நீங்க விட்டுக் கொடுக்கிறீங்க. உங்களுடைய இரவு நேரம், குறிப்பாய் உங்களுடைய இரவு நேரத்தை நீங்க பொருளாத கிரியைகளுக்கு ஒப்புக் கொடுக்கிறீங்க. திரும்புங்க, ஆண்டவர் பக்கமாய் திரும்புங்க. தானியேலோட இரவுகளில் பேசின தெய்வமே என்னோடு கூட பேசும் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்க. யாக்கோபோட இரவு நேரத்தில் பேசி, நான் உன் முற்பிதாக்களாகிய ஆபிரகாமின் தேவன், உன் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவன் என்று சொல்லி பேசினதை போல இரவு நேரங்களில் சொப்பனங்கள் மூலமாய், வெளிப்பாடுகள் மூலமாய், தீர்க்கதரிசனங்கள் மூலமாய் என்னோடு கூட பேசும் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்க. இதே நிலைமை தொடர கூடுமானால் நீங்க விழுந்து போவீங்க. ஆண்டவர் சொல்லுகிறது உங்களுக்கு சொல்லுங்க. குறிப்பாய் வாலிப தம்பி தங்கச்சி, நான் நல்லா தானே இருக்கிறேன், நல்லா தானே ஜெபத்தில் இருக்கிறேன். சில பேர் நினைக்கிறீங்க நான் நல்லா தானே சொல்லிக்கிறேன், நான் இப்படி விழுந்து நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு பின்னாடி சத்துரு நிற்கிறது நான் பார்க்கிறேன். அவன் எந்த இடத்துல உங்களுக்கு தாக்குறான் என்பதை ஆண்டவர் எனக்கு அறிமுகப்படுத்துகிறபடினாலே அந்த இடத்தை குறிப்பாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த இடத்துல நீங்க ஜாக்கிரதையாக இருங்க. ஒவ்வொரு இரவும் வருகிற போது, ஒவ்வொரு இரவும் வருகிற போது என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே சொல்லி நீங்க ஒப்பு கொடுங்க. நீங்க ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறீங்கன்னா பொல்லாத சொப்பனம் உங்களை மேற்கொள்ளும், பொல்லாத சொப்பனம் மேற்கொள்ளும். இது உங்களுடைய சிந்தைக்குள்ளே வரும், உங்களுடைய சிந்தனைகளுக்குள்ளே வரும், உங்களுடைய சரீரத்துக்குள்ளே வரும். இது உங்களை கீழ் தள்ளும். கர்த்தர் சொல்லுகிறார், உணர்வடைங்க. ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. நிறைய தங்கச்சி மாறுங்க, குடும்பத்தில் கஷ்டப்படுறீங்க, குடும்பத்தில் கஷ்டப்படுறீங்க. சில பேருக்கு குறிப்பா நான் நினைச்ச வாழ்க்கை வேற, எனக்கு அமைச்ச வாழ்க்கை வேற, நான் இப்படிலாம் நினைக்கும் நான் நினைச்சேன். இதுல நீங்க உங்களை நீங்க சோதிச்சு பாருங்க. உங்க நினைவுகளை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துங்க. நான் இப்படிலாம் இருக்கும்னு நினைச்சேன் பிறகு, ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை அதுக்கு ஒரு அறிவை கூட இல்லாம போயிடுச்சு. நீங்க நினைக்கிறீங்க தங்கச்சி, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை சந்திச்சிருக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசனம் 43ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தின்படி ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய கண்ணீர் மறைந்து போகும், உங்களுடைய கலக்கங்கள் மறைந்து போகும். அந்த முடிவு